அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்பலட்சுமி பேசுகின்றேன். ஹையர் செகண்டரி கெமிஸ்ட்ரி தமிழ் தொடர் வீடியோக்களில் இது இரண்டாவதாகும். சென்ற வீடியோவில் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் அட்டாமிக் மாஸ் அல்லது அணு நிறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் தெரியும், ஆட்டம்ஸ் ஹேவ் நெக்லிஜிபிள் சைஸ் அண்ட் மாஸ். ஒரு ஆட்டம் என்பது தோராயமாக 10 raised to the power of minus 10 மீட்டர் அளவு டயமீட்டரையும் 10 raised to the power of minus 27 கிலோகிராம் மாஸ் அல்லது நிறையையும் கொண்டது. அதனால் ஒரு சிங்கிள் ஆட்டமை பிரித்து அதன் மாஸை நேரடியாக கண்டறிவது என்பது இயலாத ஒன்றாகும். எனவே IUPAC எனப்படும் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்டாண்டர்ட் அல்லது ஒரு நியமத்தை ஃபிக்ஸ் செய்து உள்ளது. அதன்படி ஒரு C12 ஆட்டமின் மாஸில் 1/12 12 ஒரு பங்கு ஒரு AMU அல்லது அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. The mass of 1/12 of one C12 atom is fixed as the standard. One AMU or U or unified atomic mass is equal to 1.6605 into 10 raised to the power of minus 27 kilograms. அடுத்ததாக ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அல்லது சராசரி அணு நிறை என்பதை பார்ப்போம். இதற்கு முன்னால் ஐசோடோப்புகளை பற்றி நாம் அறிதல் முக்கியம். I am not going into detail since you would have learnt it. Anyhow, let us recollect it. ஒரு எலிமெண்ட் அல்லது தனிமத்தின் ஐசோடோப்புகள் ஒரே அட்டாமிக் நம்பர் அல்லது அணு எண்ணை கொண்டவை. அவற்றின் மாஸ் அல்லது நிறை மட்டும் மாறுபடும். ஹைட்ரஜனின் 3 ஐசோடோப்புகள் பின்வருமாறு. H stands for protium. The second isotope is deuterium, otherwise known as heavy hydrogen, and the third one is tritium. Their symbols are H, D and T. அவற்றின் அட்டாமிக் நம்பர் மற்றும் மாஸ் நம்பரை எவ்வாறு எழுதுவது? உங்களுக்கு தெரியும், அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் atomic mass or mass number is equal to number of protons plus number of neutrons. Then ஒரு சிம்பலின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்கிரிப்டாக அதன் அட்டாமிக் நம்பரை எழுத வேண்டும். புரோட்டியத்தை எடுத்துக்கொண்டால் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1. I am writing it as subscript on the left hand side. Similarly, atomic number is the same for deuterium and tritium also. So I am writing the subscripts, the atomic numbers. Then the mass number should be written as superscript on the left hand side of the symbol. What is the mass number of protium? It is equal to 1. For deuterium it is equal to 2, and for tritium it is equal to 3. Then can you find out the atomic number and mass numbers of all the 3 isotopes of hydrogen by yourself? Then pause the video for 30 seconds. நீங்களே எழுதுங்கள் பார்ப்போம். Okay, the answer is number of protons is the same for all the 3 of them, that is equal to 1. Mass number the number of neutrons எடுத்துக்கொண்டால் for protiயத்திற்கு it is 0, for deuterium it is 1, and for tritium it is 2. Have you got the correct answer? நீங்கள் மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு எலிமெண்ட்டிற்கும் அதன் ஐசோடோப்புகள் சம விகிதத்தில் விளங்குவதில்லை. The abundance differs. The average atomic mass is the weighted average of all the atomic masses of their naturally occurring isotopes. For example, let us take chlorine. Chlorine an atomic number 17. So, நான் இடது பக்கத்தில் சப்ஸ்கிரிப்டாக எழுதுகின்றேன். அதற்கு 2 ஐசோடோப்புகள் உண்டு, Cl35 and Cl37 of mass numbers. Their abundances are 77 and 33% respectively. Then, how to find out the average atomic mass? For that, for each isotope, the mass is to be multiplied by its abundance. Then they are added. The sum is to be divided by 100. Let us do it. First isotope of chlorine எடுத்துக்கொண்டால்
Mass number is equal to 35 into abundance 77. This is the multiplication product. இரண்டாவது ஐசோடோப்பிற்கு mass number 37 and abundance is equal to 33%. So, அதற்கு 37 into 33 ஆகும். இந்த கூட்டுத்தொகை அல்லது சம்மை 100ஆல் வகுக்க வேண்டும். இப்பொழுது வருவது ஆன்சர் 35.46. So, chlorine in average atomic mass is equal to 35.46 U. The unit is U for average atomic mass. இந்த atomic mass தான் periodic tableல் ஒவ்வொரு எலிமெண்ட்டிற்கும் உண்டான atomic mass ஆக குறிக்கப்பட்டுள்ளது. Next we pass on to molecular mass. Molecular mass of a molecule is the sum of the atomic masses of all its constituent atoms. Let us take the simplest example, methane. Methane is of molecular formula CH4. அதன் constituent elements ஆவன carbon மற்றும் hydrogen. Number of atoms of each element, அதாவது ஒரு கார்பன் அணுவும் 4 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு மாலிக்யூலில் காணப்படுகின்றன. ஆகவே molecular mass of methane is equal to the atomic mass of one carbon, that is 12.01 U, plus that of 4 hydrogens. Atomic mass of hydrogen is 1.008 U. This into 4. When you use the calculator and do it, we are getting the answer 16.04 U ஆகும். ஆகவே மீத்தேனின் மாலிகுலர் மாஸ் 16.04 U. இது நன்றாக புரிவதற்கு மேலும் 1-2 எக்ஸசைஸ்களை செய்வோம். First one, calculate the molecular mass of sucrose. Sucrose in molecular formula C12H22O11. இதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் ஒரு சூக்ரோஸ் மாலிக்யூலில் 12 கார்பன், 22 ஹைட்ரஜன் மற்றும் 11 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. சென்ற வீடியோவிலேயே நாம் பார்த்தோம், அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் முறையே 12.01 U அண்ட் 1.0082 U என்பதாகும். ஆக்சிஜனின் அட்டாமிக் மாஸ் 16.00 U. ஆகவே சூக்ரோஸின் மாலிகுலர் மாஸை கண்டுபிடிப்பதற்கு our molecular mass is equal to 12 into the atomic mass of carbon plus 22 into the atomic mass of hydrogen plus 11 into the atomic mass of oxygen. It comes to 342.30 U. You will get the answer if you calculate with using your calculator. அடுத்தது B. Calculate the molecular mass of potassium permanganate. Potassium permanganate in molecular formula KMNO4. ஒரு மூலக்கூறு பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் ஒரு பொட்டாசியம், ஒரு மாங்கனீஸ் மற்றும் 4 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. ஆகவே the molecular mass of potassium permanganate is equal to the atomic mass of one potassium atom, that is 39.10 U, plus the mass of one manganese atom, that is 54.94 U, plus 4 into the atomic mass of oxygen. It comes to, you will get the answer, that is 158.04 U. Both these answers are corrected to the second decimal. அடுத்தது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை பார்க்கும் முன் நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் பார்த்தோம் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அதை பற்றி. வாட் இஸ் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்? Since atoms have very negligible mass, IUPAC has fixed the standard known as unified atomic mass, which is equivalent to the mass of 1/12 of one atom of C12.
அதன்படி அதாவது ஆட்டம்ஸ் நெக்லிஜிபிள் மாஸை கொண்டிருப்பதால் ஐயூபிஎஸ்சி ஒரு ஸ்டாண்டர்டை நிர்ணயித்தது. அது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அல்லது ஏஎம்யூ என்று கூறப்படும். அதன்படி ஒரு ஏஎம்யூ இஸ் ஈக்குவலன்ட் டு ஒரு C12 அணு நிறையில் 12இல் ஒரு பகுதியாகும். தென் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் is equal to average atomic mass divided by unified atomic mass. That is, if the relative atomic mass of an element is x, then one atom of that element is x times as heavy as 1/12 of one atom of C12. ஒரு தனிமத்தின் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்பது x என்று வைத்துக்கொண்டால் வாட் டஸ் இட் மீன்? அதன்படி ஒரு அணுவின் அந்த தனிமத்தின் ஒரு அணுவானது ஒரு C12 ஆட்டமின் அணு நிறையில் 12இல் ஒரு பகுதியை விட x டைம்ஸ் அதிகமாகும். தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். Relative molecular mass is the sum of the relative atomic masses of the constituent atoms in a molecule. ஒரு மாலிக்யூலின் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்பது அந்த மூலக்கூறில் உள்ள அனைத்து கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆட்டம்ஸின் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்களின் கூட்டுத்தொகையாகும். ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்பது ஒரு மியர் ரேஷியோ அல்லது விகிதம் ஆகும். கடைசியாக இந்த வீடியோவின் கான்டென்ட்ஸின் சாராம்சத்தை ஒரு ஷார்ட் சம்மரியாக பார்க்கலாம். முதலாவதாக அட்டாமிக் மாஸ். இதில் முக்கியமாக ஞாபகத்தில் இருத்திக்கொள்ள வேண்டியது UAM அல்லது AMU அல்லது U ஆகும். ஒரு AMU என்பது ஒரு C12 அணுவினுடைய நிறையில் 12இல் ஒரு பங்கு. Unified atomic mass is 1/12 of the atomic mass of one C12 atom. Its value is 1.6605 into 10 raised to the power of -27 kilograms. நெக்ஸ்ட், பெரும்பாலான தனிமங்கள் ஐசோடோப்புகளை கொண்டுள்ளன. ஆகவே அவற்றின் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கணக்கிடப்படுகிறது. இதற்கு நாம் ஒரு தனிமத்தினுடைய வெவ்வேறு ஐசோடோப்புகளின் அட்டாமிக் மாஸ் மற்றும் அவற்றின் அபண்டன்ஸையும் கருத்தில் கொண்டு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்த்தோம். இதன் யூனிட் U ஆகும். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் a weighted average mass of all the atoms in a naturally occurring sample of the element. Next, molecular mass. The molecular mass of a molecule is the sum of the atomic masses of its constituent atoms. இதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையும் பார்த்தோம். கடைசியாக ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இது ஒரு தனிமத்தின் அணு நிறைக்கும் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸுக்கும் உள்ள ரேஷியோ அல்லது விகிதமாகும். ரிலேட்டிவ் மாஸ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இட்ஸ் எ மியர் ரேஷியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் பின்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.